Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் தீப்பெட்டி, கடலை மிட்டாய் உள்ளிட்ட உற்பத்தியாளர்கள் சங்க பிரதிநிதிகள் மற்றும் தொழிலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். கோரிக்கைகளை கேட்டறிந்த புரட்சித் தமிழர் அதிமுக ஆட்சி வந்ததும் குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் என உறுதி. குடும்ப சங்கிலி ஆட்சியை உடைப்பதற்கான மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் உன்னத லட்சியத்தின் 20வது நாள் எழுச்சி பயணம். கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அரசியல், ஆன்மீகம், வரலாறு என அனைத்திலும் சிறப்புமிக்க ராமநாதபுரம் தொகுதி மக்களின் பேரன்பில் நனைந்தேன். திமுக எனும் கலையை ஜனநாயக முறைப்படி 2026 அகற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. முதுகுளத்தூர் தொகுதி மக்கள் முளைப்பாரி ஏந்தி அளித்த முத்தான வரவேற்பை மகிழ்வோடு பெற்றேன் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிகழ்ச்சி. தமிழ்நாடு எனும் பசுமைமிகு வயல்வெளியில் இருந்து திமுக எனும் கலையை ஜனநாயக முறைப்படி 2026 அகற்றுவோம் என அறிக்கையில் திட்டவட்டம். அமெரிக்கன் படைப்புழுவால் சேதமான மக்காச்சோள பயிர் விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்த அரசு அதிமுக. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கிடைக்கின்ற போது நல்ல விலை கிடைச்சது. இன்றைக்கு இந்த மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழுந்து விழுந்த போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த செய்தி எனக்கு எட்டியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அமெரிக்கன் படைப்புழுந்து சேதமடைந்த பகுதியை கணக்கிட்டு 186 கோடி இதற்கு இழப்பீடு தொகை கொடுத்தோம். 186 கோடி இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுந்து அதில் சேதமடைந்த விவசாயிகள் பயன்பெறுவதற்காக நிவாரணம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. கொரோனா காலத்தில் 32 மாவட்டத்திற்கும் நான் நேரடியாக சென்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்து தேவையான வசதிகளை செய்து கொடுத்த காரணத்தினால் மக்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு அந்த கொரோனா வைரஸ் பரவும் போது நான் முதலமைச்சர் இருந்தேன். 32 மாவட்டத்துக்கு நான் நேராக போனேன். 32 மாவட்டத்திற்கு நான் நேரடியாக போனேன். அப்போ கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, வேண்டாங்க, நீங்க போகாதீங்க, மோசமான நேரம், இது எப்படி வருதுன்னே தெரியல, யாராருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் தெரியலன்னு சொன்னாங்க. அதை பற்றி கவலையில்லை, மக்களை பற்றி கவலைப்பட்டேன். ஒவ்வொரு மாவட்டமா நான் சென்று அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு கொரோனா வைரஸ் பரவலை ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகளையும் எப்படி செயல்படுத்தும் என்று நேரடியாக கேட்டு அறிந்து அதற்கு தேவையான வசதி செய்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கான்கிரீட் சாலை போட்டு கரும்பு தோட்டத்தை பார்த்தவர்தான் ஸ்டாலின். ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை கிடப்பில் போட்ட அரசு திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஏன்னா எங்க ஊருக்கு வந்தாரு, தலைவாசல் இடத்துக்கு வந்தாரு, கரும்பு காட்டுக்கு போறதுக்கு அங்க காங்கிரீட் ரோடு போட்டு போனார். காங்கிரீட் ரோடு போட்டு காங்கிரீட் சாலை போட்டு கரும்பு தோட்டம் போய் பார்த்த விவசாயி தான் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவை விவசாயம், விவசாயி சார்ந்த தொழில், கால்நடை வளர்ப்பு, அதை சரியான முறையில் விவசாயிகள் வளர்க்க என்பதற்காக கால்நடை பூங்கா 1000 கோடியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில 1020 ஏக்கர்ல 1000 கோடியில பிரம்மாண்டமா கட்டினேன். கட்டி முதற்கட்டமா மருத்துவக்கல், அதாவது கால்நடை மருத்துவக்கல்வி நான் திறந்துட்டேன். மற்றதெல்லாம் அப்படியே பூட்டி கிடந்தது. இப்போ போன ஆண்டு முள்ளக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரிப்பனை கட் பண்ணார் முதலமைச்சர். அப்படி இன்னும் பூட்டி கிடக்கு. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தாமிரபரணி வைப்பாறு திட்டம் நிறைவேற்றப்படும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. இன்றைக்கு விளாத்திக்குளம் ஒரு வறண்ட பூமி. இந்த பகுதியில்
நல்ல விவசாயிகள் நீர் கிடைத்து வேளாண் பணியை மேற்கொள்ள என்பதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தாமிரபரணி வைப்பார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். நில எடுப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு கைவிடப்பட்டு விட்டது. மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவின் மூலமாக அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் தாமிரபரணி வைப்பாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த வறண்ட பூமி செழிப்பா பசுமையா நல்ல விளைநிலங்களாக மாற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். கை இல்லாதவருக்கு 2 கை பொருத்திய அரசு அதிமுக. திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு உயிருடன் செல்பவர்கள் உயிர் இல்லாமல் வரும் நிலைதான் இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இந்தியாவில் எந்த மருத்துவத்துறையிலும் இந்த சாதனை படைக்கல. நம்முடைய அரசு மருத்துவமனையில இந்த 2 கையும் பொருத்தி ஒருவருக்கு வாழ்வளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவருக்கு இன்னைக்கு திருமணம் நடந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனா திமுக ஆட்சியில காலோட போனா கால் இல்லாத வர்றாங்க, காலோட போனா கால் இல்லாத வந்திருக்கிறாங்க, உயிரோடு போனா உயிர் இல்லாத வர நிலைதான் இன்றைக்கு. இன்றைக்கும் மருத்துவமனையில போதிய மருத்துவ வசதி கிடையாது, மருத்துவர் கிடையாது, செவிலியர் கிடையாது, அந்த மருத்துவ உதவியாளர் கிடையாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட அவல நிலை தேவையா? கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியது திமுக அரசு. திமுக ஆட்சியில் சுமார் 40 முதல் 50% வரை விலைவாசி உயர்ந்து விட்டது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. அரிசி விலை உயர்ந்துட்டது, பருப்பு விலை உயர்ந்துட்டது, எண்ணெய் விலை உயர்ந்துட்டது. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் 40% 50% விலைவாசி உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை. ஒரு பக்கம் வருமானம் இல்லை, ஒரு பக்கம் செலவு கூடுதல். எப்படி மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும்? ஆக இப்படிப்பட்ட அரசு தேவையா? அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லாத நிலையை உருவாக்க பாடுபடுவோம். முதுகுளத்தூரில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அதே ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மணியே இல்லை, வீட்டு மணியே அவர்களுக்கு கிடையாது. அப்படி இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி நல்ல காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கும். நல்ல வீடு, சாதாரண வீடு இல்லையே, அற்புதமான வீடு. இந்தியாவிலேயே நம்ம ஏழைகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டுகின்ற வீடு மாதிரி எந்த மாநிலத்திலும் இல்லை என்ற நிலையை நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம். அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்ந்தவுடன் தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெறும் ஊழலால் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் நலிவடைந்து விட்டதாகவும் இடம் வாங்குபவர்கள் காணாமல் போய்விட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலுமே லஞ்சம் தலைவிரித்தாடுவதாகவும் ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை பகுதியில் தனது பயணத்தில் புரட்சித் தமிழர் ஆவேசம். பத்திரப்பதிவுக்கு போனீங்களா, அங்க உடனே அதுக்கு உண்டான கப்பத்தை கட்டினா தான் பத்திரப்பதிவு செய்வாங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் நலிஞ்சு போயிட்டாங்க, அந்த இடம் வாங்குறவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லஞ்சம். 50 மாத கால திமுக ஆட்சியில் டாஸ்மாகை தவிர வேறு எந்த துறைகளும் சிறப்பாக செயல்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறைகளும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி என மக்களுக்கு தேவையான கல்வியை கொண்டு வந்ததாகவும் எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் பெருமிதம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த டாஸ்மாகில் மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்தாக எல்லா தகவல் வந்திருக்குது. பத்திரிகையில, ஊடகத்தில் எல்லாம் வெளிவந்த தகவல். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? திமுகவுடைய தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 50 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இதுதான் நடக்குது.
16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கச்சத்தீவை மீட்காத திமுக தற்போது மீனவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற ஸ்டாலின் நீலிக்கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக. அப்பெல்லாம் மீனவரை பத்தி கவலைப்படல. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக கட்சிக்கு வரல. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. மீனவ நண்பர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இன்றைய தினம் இன்றைய இருக்கிற முதலமைச்சர் நீலிக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, மீனவர்களை எப்படி ஏமாற்றுறாங்கன்னு. மீனவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக மத்திய அரசு மீது பழி போட்டு இவர்களை தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் கச்சத்தீவை மீட்பதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். மக்களின் வரி பணத்தில் கொண்டு வரப்படும் அரசின் திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயர் வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தடை. அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 7.5% உள் ஒதுக்கீடு மூலம் மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவி அபிதாவுக்கு சொந்த பணத்தில் கல்வி நிதி உதவி வழங்கி வாழ்த்தினார். 7.5% இடஒதுக்கீட்டில் மாணவியின் சகோதரர் ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில் படித்து வருவதாக கூறி தந்தை உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி முன்னிலையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வாழ்த்து தெரிவித்தார். சாதாரண தொண்டனாக இருப்பவர்கள் உயர்ந்த பதவிகளுக்கு வருவது அதிமுகவில் மட்டுமே நடக்கும் என கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி பேச்சு. அதிமுக ஆட்சியில்தான் இளைஞர்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் எஸ்.பி. வேலுமணி பெருமிதம். அதுக்கப்புறம் பல்வேறு பொறுப்புகள் கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு, மாநில பொறுப்பு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர், எம்எல்ஏ, அமைச்சர் என்று பல்வேறு வாய்ப்புகள் இந்த கட்சியிலே கிடைக்கும். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசு பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் நாள்தோறும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிக்கு செல்லவே அச்சப்படும் சிறுமிகள். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இரு தனித்தனி சம்பவங்களில் 15 மற்றும் 17 வயது சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கொடூரம். பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டும் காணாமலும் இருக்கும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு தேவையா என மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 4 வயது குழந்தை உட்பட 8 சிறுமிகளும் 3 பெண்களும் பாலியல் குற்றங்களுக்கு ஆளான அவலம். திருவள்ளூர் மாவட்டத்தை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாவட்டமாக உருவாக்கியதுதான் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் 16 வயது சிறுமிக்கு பிரசவத்தில் குழந்தை பிறந்ததை அடுத்து இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தாமல் ஏவல் துறை வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கனகமாச்சத்திரம் அருகே 17 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருப்பூரில் திமுக நிர்வாகிக்கு சொந்தமான பள்ளியில் 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பள்ளியை முற்றுகையிட்டு நியாயம் கேட்ட 300க்கும் மேற்பட்ட பெற்றோரை அடித்து இழுத்துச் சென்ற ஏவல்துறை. சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய திறனில்லாத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு போராடியவர்களை கைது செய்து அராஜகம். திருச்சி மாவட்டம் துறையூரில் அராஜகத்தில் ஈடுபட்ட உறவினர் மீதான புகாரில் நடவடிக்கை எடுக்காமல் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளம்பெண் அதிர்ச்சி புகார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் ஏவல்துறை பெண்களுக்கு அரணாக நிற்காமல் காமுகன்களாக மாறி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் போக்சோவில் பிடிபட்ட நிலையில் மேலும் பல ஆண்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட உதவிய பெண் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் ஏவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளின் வாழ்க்கையை சீரழிக்கும் கொடூரத்தில் பெண் குற்றவாளிகளும் துணிந்து ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்ட எல்லையோர கடலில் 7 கஞ்சா மூட்டைகளுடன் கடலில் தத்தளித்த இலங்கை மீனவர்கள் 2வரை தஞ்சை மீனவர்கள் மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்திய கடல் எல்லையில் கஞ்சா மூட்டைகளுடன் இலங்கை மீனவர்கள் நுழையும் அளவிற்கு தமிழக கடலோர காவல்துறை செயலிழந்து விட்டதா என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 12 கிலோ கஞ்சாவை கடத்திய மத்திய பிரதேச மாநில பெண் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் சுற்றுலாத்துறை மேம்படுகிறதோ இல்லையோ பிற மாநில மக்கள் போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக கடத்தி வருவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 15.81 கோடி செலவில் 25 கலங்கரை போதைப்பொருள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையங்கள் மூலம் விளம்பரம் தேடிக்கொண்ட ஸ்டாலின் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் இது வெறும் கண் துடைப்பு நாடகமே என மக்கள் விமர்சனம். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து காவல் வாகனத்தில் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ரவுடிகள் நெப்போலியன், லோகு உள்ளிட்டோர் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசில் ஏவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லாததால் குற்றவாளிகள் காவல்துறைக்கே கொலை மிரட்டல் விடுக்கும் அவலம் எழுந்துவிட்டதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் இருசக்கர வாகனத்தில் உள்ள பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 1.5 லட்சம் ரூபாயை திருடிய மர்ம நபர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல்துறை ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டது சிசிடிவி காட்சி மூலம் அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் அரும்பாக்கம் அருகே தலை, கை, கால் உள்ளிட்ட பல பகுதிகளில் வெட்டி பழைய குற்றவாளி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதால் மக்கள் அச்சம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல்துறை ரோந்து பணியை மேற்கொள்ளாததால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மீன் வியாபாரி 4 பேர் கொண்ட கூலிப்படையினரால் சரமாரியாக வெட்டி கொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கூலிப்படையினர் சர்வசாதாரணமாக கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளரின் வீட்டினுள் ஃபர்தா அணிந்து பத்திரிகை கொடுப்பது போல் உள்ளே நுழைந்து பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் பணம் கொள்ளை. பட்டப்பகலில் துணிந்து கொள்ளையை அரங்கேற்றும் அளவிற்கு ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொள்ளையருக்கு சர்வ சுதந்திரம் கிடைத்து விட்டதா என மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே காங்கிரஸ் எம்எல்ஏ வருவதற்கு முன் திமுக மாவட்ட பொறுப்பாளர் பூமி பூஜை செய்ததால் வாக்குவாதம். ஆத்திரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கோபத்துடன் புறப்பட்டு சென்றதால் காங்கிரஸ் திமுகவினர் இடையே மோதல்.